ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ரெடி பண்ணிட்டேன். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் தாளிக்கிற பொருள்லாம் போட்டு அது பொரிஞ்சோன்னே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளியும் உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி வந்தோடனே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவு தண்ணி, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி குழம்பு ப்ளைனாக வச்சுட்டு இந்த கறியை தனியாக வறுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய துண்டாகவே போட்டிருந்தேன். விசில் விட்டு எடுத்தோன்னே அதை சூப்பாக மிளகுத்தூள் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு மீதி இருந்ததில் தான் குழம்பு வச்சோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வறுவல் இடையிலையே 3 தேங்காய் பால் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றாவே வடிகட்டி வச்சுட்டேன். இன்றைக்கி தேங்காய் அரைச்சி விடாமல் இடையில சாதமும் வச்சுட்டேன். தேங்காய் அரைச்சி விடாமல் தேங்காய் பால் ஊற்றிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பையும் எல்லாருக்கும் மிளகுத்தூள் போட்டு கொடுத்தாச்சு. இந்த வறுவலுக்கு காஞ்ச மிளகாய், மிளகாத்தூள், நிறைய ஜீரகம், கருவேப்பிலை, எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள்லாம் எக்ஸ்ட்ராவே போட்டாச்சு. போட்டுட்டு நிறைய எண்ணெய் விட்டு நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கிடையில் சூப்பெல்லாம் கொடுத்தோன்னே மீதி இருந்ததில் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு குழம்புத்தூள் கம்மியாக போட்டு மிளகாத்தூளை கொஞ்சம் நிறைய போட்டு புளி தண்ணி விட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் வறுவலுக்கும் எடுத்து வச்சுட்டேன். எண்ணெயை கொஞ்சம் நிறைய விட்டு சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது நிறைய ஜீரகம் போடுறதுனால ஜீரக வாசனையில் இந்த வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய கருவேப்பிலை, ஜீரகம் போட்டு வறுக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கிடையில் குழம்பும் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலையும் ஊற்றி கொதிக்க விட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்தோன்னே நம்ம இறக்கிக்கலாம். தேங்காய் பால் விட்டோன்னா ரொம்ப கொதிக்க விட வேண்டியதில்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதுக்கிடையில் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரை. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். லாஸ்ட்டில் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு கொதிக்க விட்டு மூடி வச்சிட்டோம்னா எடுக்கிறப்ப அந்த கருவேப்பிலை வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப, எடுத்துக்கிறப்ப. இதுக்கிடையில் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான், நார்த்தங்காய் ஊறுகாவோட. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.